கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். 3 கிலோமீட்டர் நல்ல வில்லேஜ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 40 அடி ரோடு. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம், ட்ரோன் வியூ காமிக்கிறேன். பக்கத்தில் லேஅவுட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 2 பங்களாஸ் பக்கத்தில் இருக்குது. 2 பேரும் ப்ரீமியமாக கட்டியிருக்காங்க. இந்த ஏரியாவிலே ஒரு ப்ரீமியம் வீடுன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இந்த வீட்டை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம வீடு இந்த ஏரியாவில் ஒரு நல்ல பங்களா மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து இருக்கும். அது மாதிரி தான் ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீடு வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம். 40 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியோட நம்ம ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. கீழே 3 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூமு. நான் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வியூவில் நான் காமிக்கிறேன். பார்க்கலாம், அழகாக வந்து மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி நம்ம வந்து ஒரு வியூ பார்க்கலாம். சைடில் சரௌண்டிங்ஸை நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபார்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டிடிசிபி அப்ரூவல் லேண்டு ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவலாக பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். 4 இயர்ஸ் ஓல்டு வீடு. நீங்கள் கேட்கலாம், எதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க வந்து விற்கிறாங்க, பங்களா டைப்பில் கட்டிட்டு ஏன் விற்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் செட்டில்டு. அதனால் இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்காகவே பார்த்து கட்டின ஒரு வீடு. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். நல்லா ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்காங்க. ரோட்லேருந்து நல்ல பெரிய கார் வந்து போய் நிற்கிற மாதிரி பெரிய கேட்டு, அகலமான கேட் கொடுத்துருக்காங்க. நடந்து போகிறதுக்கு தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். செட் பேக் எல்லாமே 5 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க.
5 அடிக்கு சுற்றி செட்பேக் தான். பட் நான் உள்ளே ரொம்ப போகல, ஏன்னா ஒரு பெட் வச்சுருக்காங்க. நான் உள்ளே எல்லா வீடையும் நான் காமிப்பேன், இந்த வீடு நம்மளை உள்ளே காமிக்க முடியல, ஏன்னா உள்ளே வந்து பெட் இருக்கனால நான் போக முடியாது. ஃப்ரண்ட்டில் கார் வந்து ஒரு 3-4 கார் பார்க் பண்ணலாம். 40 அடி ரோடுன்னும் போது ரோடு வந்து ஒரு 24 ஃபீட்டுக்கு தான் ரோடு தார் ரோடு பண்ணியிருக்காங்க. பட் இது எக்ஸாக்டாக 40 அடி ரோடு. ஃபியூச்சரில் ஃபுல் 40 ஃபீட்டுக்குமே ரோடு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே 2-3 கார் நிறுத்தலாம். பெரிய ரோடாக தெரியும், உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். நல்ல ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு கீழே தங்கிட்டு மேலே வாடகைக்கும் விடலாம். இந்த சைடு கிளாஸ் ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு போகிற இடம்லாம் ஃபுல்லாக கிளாஸில் போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போகலாம். 2 என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு வெளியில். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிக்கு போகிற வழி, இது வந்து இந்த வீட்டுக்கு போகிற வழி. நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலிலாம் மொத்தமாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே நீங்கள் தங்கிட்டு மேலே வாடகைக்கு விடலாம். நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இதான். உள்ளே வந்தாச்சு. நல்ல ஒரு பெரிய ஹாலு, அதாவது மிரர் வீடுன்னே சொல்லலாம். கீழே என்ன பார்க்குறீங்களோ அதே தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்கும். டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க, ஒரு லென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிரில் கேட் மட்டும் இல்லை, அது சேஃப்டியில் ஒரு மிஸ்ஸிங். வரவங்க நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கிரில் கேட் போட்டுக்கலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கர்டன் போட்டதுக்கப்புறம் இந்த பண்ணி மஸ்கிட்டோ நட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து ஒரு பெரிய ஹால். நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் எடுத்துடுறேன், ஏன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜன்னலில் கொஞ்சம் ஸ்க்ரீன் தள்ளனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது நல்லாவே. பெரிய ஹாலு, நல்லா வந்து இவங்க ஃபர்னிச்சர்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஹால், ரொம்ப பெரிய ஹால். நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு பெரிய ஹாலாக வேணும் அப்படின்ட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து ரொம்ப பெருசு, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2970. டைமென்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். டைமென்ஷன் நான் செக் பண்ணல, டைமென்ஷன் மட்டும் நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். 2970 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2970, 3600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 40 அடி ரோடு, 4 இயர்ஸ் ஓல்டு. மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே பார்க்கலாம். பெரிய ஹாலு, ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் இங்கே இருக்குது. இதே செட்டப் தான் மேலே இருக்கும். இது ஒரு பூஜை ரூம். அடுத்து இங்கே வந்து ஓப்பன் கிச்சன். ஓப்பன் கிச்சன் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஃபுட் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது சர்வீஸ் பண்ணுற மாதிரி வந்து சர்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து மாடி வீட்டுக்கு போகிறதுக்கு வழி. அதாவது நீங்கள் மொத்தமாக நீங்களே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாடி வீட்டுக்கு போகிறதுக்கு இது வழி. இதெல்லாம் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா வாடகைக்கு விட்டுடலாம். அந்த பக்கம் மேலே கிச்சன் உள்ள வந்து பேக் யார்டு, அதாவது செட் பேக் போகிறதுக்கு வழி இருக்குது. நான் இப்போ அதை திறக்கல, பெற்றிருக்கிறத நான் அதை திறக்கல. நீங்கள் வரும்போது திறந்து பார்க்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா கிச்சன் கம் டைனிங் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன். மாடி மேலே இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாடியில் நான் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். இதில் நீங்கள் கிளாஸ் போட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்சியலாக வந்து ஓப்பன் வச்சுக்கலாம், ஃபுட் சப்ளை பண்ணுற மாதிரி. இந்த பக்கமும் டோர் கொடுத்துருக்காங்க கிச்சன் போகிறதுக்கு. அவங்களோட ஐடியா வந்து இந்த பக்கம் வந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி, இந்த பக்கம் பார்சியலாக க்ளோஸ் பண்ண மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. காமன் பாத்ரூமு ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காமன் பாத்ரூம். அது இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் பாத்ரூம். அது காமன் பாத்ரூம் இருக்கிறதால அட்டாச்சு பாத் கிடையாது, ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்ரோப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டில் போட்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு வந்து ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணிங்கன்னா ஒரு லக்ஸரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை வாங்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்டீரியர் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டீரியர் ஒர்க் மற்ற எல்லா ஒர்க்குமே நம்ம கம்பெனி வந்து பண்ணுறாங்க. எது தேவைப்பட்டாலும் நம்ம வந்து கூப்பிடலாம். இது ஒரு பெட்ரூமு. உள்ளே போகலாம். உள்ளே அட்டாச்சு பாத்ரூம். இப்போது இந்த வீடு வந்து சேல் பண்ணுறதுக்காக அவங்க சில திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பாத்ரூம் நல்லா வந்து ஸ்பேஸ் இருக்குது. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மெட்டீரியல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இதுலேயும் 2 ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாப் இருக்குது. ஃபுல்லாக லைட்டிங் பாருங்கள். சின்னதாக ஃபால் சீலிங் பண்ணி அவங்களே லைட்டிங்லாம் உள்ளே பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளைனான ஒரு ஃபால் சீலிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு
பாத் இருக்குது. பின்னாடியே லே அவுட்டு, பின்னாடி பெரிய லே அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம். இப்போ கீழே வந்து 3 பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். மேலே போகலாம். மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படிக்க தனியாக இருக்குது. லிஃப்ட் வைக்கணும்னா கூட தாராளமாக வச்சுக்கலாம். அந்த பூஜை ரூமை அப்படியே கட் பண்ணி லிஃப்ட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். மேலே வந்தோடனே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பால்கனி காமிக்கிறேன். நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி. ரோட் வியூ பால்கனி. அவங்க வீட்டில் பாருங்கள், அந்த பக்கத்து வீட்டில் வந்து நம்ம கார்டன் நிறைய பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் வந்து கார்டனிங் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். 40 ஃபீட் ரோடு, இந்த கார் பார்க்கிங் ஏரியா போகும். நல்லா வந்து அழகான ஒரு பெரிய பால்கனி. இந்த சைடில் வரைக்கும் நீங்கள் நிற்கலாம். சைடு வரைக்கும் உங்களுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரோட் வியூ பால்கனி. ஈவினிங்கில் வந்து உட்காந்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஃபேமிலியோடு வந்து உட்காரலாம் நீங்கள். அந்த ஒரு நல்ல ஒரு பால்கனி. இது வீட்டோட என்ட்ரன்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோடனே கீழே பார்த்தா அதே ஹால் தான், அதே சைஸ் தான். இதில் பாருங்கள் அழகாக வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷோபாஸ்லாம் இந்தளவுக்கு நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸ் போட்டு கேப் போட்டு போடலாம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஹால் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம். 3 ஃபீட் கூட டிவி யூனிட் வச்சுக்கலாம். இங்கேயும் டிவி யூனிட் வைக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹால். கீழே இருந்ததுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த செட்பேக் போகிற இடத்துல கொஞ்சம் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி. ஹாலில் இருந்து வெளியே வந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. பின்னாடி எப்படி லே அவுட்டை வியூ பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சேஃப்டியாக கிரில் கேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்த மாதிரி இங்கே வந்து பூஜை ரூம். நான் தான் சொன்னேன், இந்த பூஜை ரூம் நீங்கள் கட் பண்ணிட்டு கூட லிஃப்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லிஃப்ட் வேணும் அப்படின்னா இந்த பூஜை ரூமுக்கு நேரில் வந்து லிஃப்ட் வச்சுக்கலாம். இது அந்த கிச்சன். இந்த பக்கம் ஓப்பன் ஏரியா, இந்த பக்கம் டோரு. வெளில வந்து இங்கே பால்கனி கொடுத்துருக்காங்க. கீழே செட் பேக் இருக்கும், இங்கே வந்து பால்கனி. மாடி மேலே வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 பால்கனி இருக்குது. கீழே தான் பெட்ஸ் இருக்குது, அதனால தான் உள்ளே போகல. 3 பால்கனி. இது இந்த டோரை திறந்துட்டு உள்ளே வரலாம். இந்த டோர் திறந்துட்டு உள்ளே வரலாம். காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம். இது ஒரு பெட்ரூம். அப்புறம் இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. கீழே பார்த்தா அதே மிரர் டைப் தான். கீழே திங்ஸ் இருக்கும், மேலே வந்து திங்ஸ் இருக்காது. ஹாலு. உள்ளே வந்தோடனே இது கேசன் மட்டும் கிடையாது. அது இதில் பார்த்தே தெரியும், அந்த சைஸ் பெருசாக இருக்கும். ட்ரோன் வியூவிலே பார்த்துருங்க எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நல்ல ஒரு ஏரியா, பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா, அமைதியாக இருக்கும். தண்ணி நல்லாயிருக்கும் அங்கே. இது கடைசி பெட்ரூம். நம்ம இப்போ பார்க்குறது 6வது பெட்ரூம். இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம். மொட்டை மாடிக்கு போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டை மாடி போய் பார்க்கலாம். மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் தேட்டரு, ஜிம்மு, இது மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் மேலே வந்து பில்ட் பண்ணிக்கலாம். மேலே பில்லர் எழுப்பியிருக்காங்க. அது வரைக்குமே மேலே வரைக்குமே பில்லர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. மேலே ஒரு சின்ன ரூம் இருக்குது, அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வரைக்குமே பில்லர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இங்கேயும் அதே பால்கனி போடுற மாதிரி இடம் விட்டுருக்காங்க. மேலே நீங்கள் வந்து ஹோம் தேட்டர், ஜிம்மு இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே வந்து எங்கிட்ட சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுன்றதால கொஞ்சம் ரேட்டே எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் சொன்னதுலேருந்தே ஒரு 30 லேக் நேர்லேயே குறைச்சிட்டாங்க. என்கிட்ட கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்தே கிட்ட வரும்போது கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக ப்ரைஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. 1.92 crore, 1,92,00,000 இது ப்ரைஸ். 1,92,00,000 நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வீடுனே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட லேண்டிங் காஸ்ட் வந்து போய் மினிமம் காஸ்ட்டு 3,600 போகுது. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் நேரில் இருக்குது. இந்த லேண்டு காஸ்ட்டு 1 crore வந்துடும். அதுக்கப்புறம் பில்டிங்கு 3600 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுக்கு ஒரு கால்குலேட் பண்ணிங்கன்னா நேரில் வந்துடுது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி 40 feet ரோட்டில் இருக்குது. தேவைப்படுற கூப்பிடுங்க, கவிதை சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.